ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலில் சிவலிங்கம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிசிடிவி கேமரா மூலம் ஆய்வு செய்த கோவில் ஊழியர்கள் சிவலிங்கத்தை திருடிய நபரை கையும் களவுமாக முருகன் சந்நிதி முன்பு வில்வ மரத்திற்கு அடியில் நந்தியுடன் சிவலிங்கம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இந்த சிவலிங்கத்தை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டு செல்வார்கள். இந்நிலையில்தான் காலையில் கோயில் பிரகாரத்தை வலம் வந்த ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். காரணம், வில்வ மரத்திற்கு அடியில் இருந்த சிவலிங்கம் மாயமாகி இருந்தது. தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் கோவில் ஊழியர்கள் ஆய்வு செய்தனர். இதில்தான் சிவலிங்கம் திருடப்பட்ட காட்சிகள் பதிவாகி இருந்தன. காலை 6:30 மணிக்கு காவி வேட்டி அணிந்து வந்த நபர் ஒருவர் முருகன் சந்நிதியில் பயபக்தியுடன் வழிபட்டிருக்கிறார். பின்பு வில்வ மரத்தை சுற்றி வந்து வழிபட்ட அவர் நைசாக சிவலிங்கத்தை திருடிக் கொண்டு சென்றிருக்கிறார். கோயில் முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட ஊழியர்கள் பரிகார மண்டபத்தில் இருந்த நபரை மடக்கி பிடித்தனர். அவர் திருடிய சிவலிங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்ற நபர் அங்குள்ள சிவன் கோவில் அருகே தேங்காய் பழக்கடை நடத்தி வருவது தெரிந்தது. பரிகாரம் செய்ய வேண்டும் என ஜோதிடர் சொன்னதால் வில்வ மரத்திற்கு அடியில் இருந்த சிவலிங்கத்தை திருடி எடுத்துக்கொண்டு காவிரி ஆற்றில் வைத்து பூஜை செய்ததாக கூறியிருக்கிறார். அவரை எச்சரித்து அனுப்பிய கோவில் ஊழியர்கள் மீண்டும் சிவலிங்கத்தை அதே இடத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்திருக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சக்திவேல் மற்றும் பா. சரவணகுமரன்.